என்னது நான் பூமர் அம்மாவா? என் பாப்பாக்கு இப்படி எல்லாம் கொடுத்தா உடனே நான் பூமர் மம்மியா? எஸ், என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாடி ரொம்ப டயர்டா இருக்கு. போஸ்ட் டெலிவரி ஸ்ட்ரெஸ் தாங்கவே முடியல. பட் பேபிக்கு ரொம்ப ஹெல்த்தியா ஏதாச்சும் கொடுக்கும். நோ ஃபேன்சி இன்கிரீடியன்ஸ், சிம்பிள் எட் பவர் பேக்டு ரெசிபி. ஒரு குக்கர்ல கீ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமா கார்லிக். வெயிட் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறமா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நியூ மாமா இருக்கிறப்போ கொஞ்சம் டிப்ரெஷன்ல சில விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என் பாப்பாக்கு கடையில விற்கிற மசாலாஸ் எதுவும் நான் தரல. அவுட் சைட் ஃபுட்ஸ் நான் எதுவுமே அலோவ் பண்ணல என் பாப்பாக்கு இப்ப வரைக்கும். வெயிட் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க சாப்பிடறத பார்த்து பேபி டெம்ட் ஆயிடக்கூடாது. சோ தட் நாங்க பாப்பாக்கு தெரியாமே சாப்பிடும். எஸ், நீங்க யோசிக்கலாம், அப்படி யார் உங்களை சாப்பிட சொன்னா? அப்படி பாப்பாக்கு யூஸ் பண்ற மசாலாஸ் வீட்ல செஞ்சா தப்பா? என்னங்க பண்றது, வெளியே வாங்கி சாப்பிடறத அவாய்ட் பண்ணலாம் ட்ரை பண்ற. இன்கிரிடியன்ஸ் 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ண தப்பு இல்லையே. ஸ்டோர் பாட் பிஸ்கெட்ஸ் தர எனக்கு இஷ்டம் இல்ல. சோ தட் நான் வீட்லயே பாப்பாக்கு பிஸ்கெட்ஸ் பண்ணி தரேன். என் பேபிக்கு ஸ்டோர் பண்ண மசாலா எதுவும் கொடுக்க வேணாம், ஹோம்மேட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணதுனால நான் சீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் வச்சு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணிருந்தேன். மசாலா ரெடி பண்ற வீடியோ வேணும்னா சொல்லுங்க, கிரிஞ்ச் பண்ணலாம். நாங்க எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிடுறோம் இல்லன்னா வெளியே எங்கேயாச்சும் போற பிளான் இருக்கு. நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் என் பாப்பாக்கு தேவையான ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் உட்பட எல்லாமே நான் பேக் பண்ணிட்டு போவேன். இதை பாக்குற சில பேர் சொல்லுவாங்க தான், எதுக்கு இன்னைக்கு தான் நீ டயர்டா இருக்கியே, நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாப்பாக்கு வெளியே வாங்கிக்கலாம். பட் எப்பவுமே என்னுடைய ஆன்சர் நோ. பட் ஐ ஆல்வேஸ் ஒண்டர், என்ன மாதிரி யாராச்சும் லூசா இருப்பாங்களா? அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.